ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர் நேரலை போற்றி. மிதுனராசினியர்களுக்கு வணக்கம். மிதுனராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் கருப்பு கயிறை நம்ம வீட்டில் பூஜை அறையில் நம்ம பூஜை பண்ணி சில காரியம் பண்ணோம்னா நமக்கு நினச்சது நடக்கும். கருப்பு கயிறை நான் சொல்கிற மாதிரி வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கருப்பு கயிறுனா என்ன? கருப்பு நூல் இல்லைன்னா காசி கயிறு, நம்ம கையில் கட்டுறோம்ல அந்த கருப்பு கயிறு, இல்லை அரைஞான் கயிறு, ஒரு 9 அங்குலம் அல்லது 12 அங்குலம் எடுத்துக்கலாம். சரியா? 3/4 அடி அல்லது 1 அடி, 23 சென்டிமீட்டர் அல்லது 30 சென்டிமீட்டர் நீளத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருப்பு கயிறில் 9 முடிச்சு போடணும். அது போடுறதுக்கு இப்போ ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. இப்போ குப்த நவராத்திரி நடக்குது. மொத்த நவராத்திரி 4 விதமாக இருக்குது. சேஷ்டா நவராத்திரி, சாரதா நவராத்திரி, குப்த நவராத்திரி, இப்படி சொல்லலாம். அதில் நம்ம கும்பிட்றது சாரதா நவராத்திரி. நம்ம புரட்டாசி மாதம் கும்பிட்றோம்ல நவராத்திரி, மகேசாசுர மர்த்தினி வதம் பண்ணது, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, அந்த ஊட்டி கும்பிட்றதெல்லாம் ஒரு நவராத்திரி. இது குப்த நவராத்திரி. அதாவது ஆனி மாதம் அமாவாசைக்கு பின்னாடி ஒரு 9 நாட்கள் நடக்கிறது குப்த நவராத்திரி. ஆனி அமாவாசைக்கு பின்னாடி பிரதம தேதியிலேருந்து நடக்கும். ஆக்சுவலாக 15/7/2026 23/7/2026 வரைக்கும். ஆனி 31 ஆடி 7ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற அந்த காலகட்டம் தான் குப்த நவராத்திரி. இந்த குப்த நவராத்திரிக்கும் மிதுன ராசிக்கும் தொடர்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில காரியங்களை பண்ணலாம். வீட்லேயும் பண்ணலாம், கோயிலும் பண்ணலாம். கோயில்னால் எந்த கோயில் சார் அப்படின்னா, அம்மன் கோயில், கருமாரியம்மன் கோவில், மாரியம்மன் கோயில், துர்க்கை அம்மன் கோயில், இது மாதிரி சக்தி வடிவமான அம்மன் கோயில். அம்பாள் கோயில் கிடையாது, தனியாக சக்தி இருக்கிற கோயில், மாரியம்மன் கோயில், அம்மன் கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வீட்லேயும் இந்த படத்தை வச்சு கும்பிடலாம். சரி நேயர்களே, இப்போ மிதுன ராசிக்கும் இந்த குப்த நவராத்திரிக்கும் இந்த எப்படி சார் தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக மிதுன ராசிக்கு புதன் தான் ஆட்சி கிரகம், ராசிநாதன். நட்சத்திர பாதங்கள் தெரியும்: மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிஷத்தில் 2 இருக்குது, 3 4, புனர்பூசத்தில் 1 2 3 இருக்குது. திருவாதிரை முழு நட்சத்திரம். இப்போ மிதுன ராசி, பொதுவாக மிதுன ராசி எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுறுசுறுப்பாக இருப்பாங்க, இரட்டைத்தன்மை இருக்கும். இரட்டைத்தன்மைனா என்ன? ஒரு காரியத்தில் 2 விதமான நிலைப்பாட்டில் இருப்பாங்க. புத்திசாலித்தனம் இருக்கும், அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பாங்க, சிறந்த பேச்சு திறமை இருக்கும், மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், பல்துறை திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தக்கிற மாதிரி தங்கள் குணத்தை மாற்றிக்கிடுவாங்க. சரியா? அதுதான் இரட்டைத்தன்மை. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. சில நேரம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அடாமண்டாக இருப்பாங்க, தன்னுடைய செயல்பாடை மாற்ற மாட்டாங்க. ஒரே கொள்கை, ஒரே என்ன சொல்லுவாங்க, ஒரே நோக்கத்தில் இருப்பாங்க. கொள்கை நோக்கம்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன் நிலைப்பாடை மாற்றிட்டு அப்படியே விலகிட்டு போயிடுவாங்க. கழுவுற மீனில் விலகிட்டு போயிடுவாங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க மிதுன ராசினியர்கள். இதெல்லாம் உங்கள் ராசியை பற்றி சின்ன சின்ன குணாதிசயங்கள், கொட்டேஷன். ஏன்னா ஒரு ராசிக்கு வீடியோ போடும்போது ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லணும்ல, அதுக்காக சிறு தகவல், ஒரு குறு தகவல். இப்போ குப்த நவராத்திரி, குப்தனாலே ரகசியம்னு அர்த்தம். இது ரகசிய நவராத்திரி. அதாவது எப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே சில விஷயங்கள் வச்சுருப்போம், ரகசியமாக வச்சுருப்போம். இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். அந்த ரகசியமான எண்ணங்கள் நடக்கணும்னா இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணணும். ரகசிய எண்ணங்கள் நடக்கணும்னா இந்த குப்த நவராத்திரிக்கு இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். குப்த நவராத்திரி என்பது சக்தி தேவியின் மறைவான மற்றும் நுட்பமான அம்சங்கள் வழிபாடாகும். சக்தினா என்ன? துர்க்கையம்மன், அது காளியம்மன், அம்மன் வடிவம் தான். சரியா? இந்த அம்மனுடைய மறைவான மற்றும் நுட்பமான அம்சங்களை கொண்டதாகும். சக்தி வடிவத்தில் சக்தியை வழிபடுறதுக்கு, ரகசியமான முறையில் வழிபடுறதுக்கு இது நல்ல அமைப்பாக இருக்கும். அந்த காலத்துலலாம் இந்த ஔவையார் பூஜை பண்ணுவாங்க. பெண்கள்லாம் போய் நைட்டில் போய் ஔவையார் வச்சு கும்பிடுவாங்க. ஆண்களே போக மாட்டாங்க. அதுக்கு அந்த சில நாட்கள் அன்றைக்கி போய் கும்பிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை சில நாட்கள் அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் கும்பிடுவாங்க. சரியா? சில வீட்டில் பெண்களாக போய் கும்பிடுவாங்க. ஔவையாரை வச்சு பெண்களாக வச்சு கும்பிட்டு மறுநாள் காலையில் கொலக்கட்டை வச்சு கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை ஆண்கள் சாப்பிடக்கூடாது, சின்ன பசங்க வேணால் சாப்பிட்டுக்கலாம், பெரிய ஆள்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ரகசிய வழிபாடு. சரியா? இது வயதான தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். கிராமப்புறத்துலலாம் நிறைய நடக்கும். நான் இருந்த ராஜபாளையம் பக்கம் உள்ள கிராமத்துலலாம் இதை கும்பிடுவாங்க, தாய்மார்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் இந்த ரகசிய வழிபாடு தான் இந்த குப்த நவராத்திரி. இப்போ மிதுன ராசி ஆண் பெண் யார் வேணாலும் கும்பிடலாம். ரகசிய வழிபாடுனா நம்ம போய் மறைஞ்சு கும்பிடணும் கிடையாது. மனதில் உள்ள எண்ணத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் 4 பேர் கூட சேர்ந்து போகாமல் தனியாக போய் வழிபாடு பண்ணணும். சரியா? தனியாக போய் வழிபாடு பண்ணி நம்மளுடைய கோரிக்கை சாமிக்கிட்ட சொல்லலாம். விரதங்கள் இருக்கலாம், தியானம் இருக்கலாம். சரியா? விரதம் இருந்து கூட நம்ம போகலாம்.
இது என்னைக்கு சார் செய்யலாம்னா 9 நாட்களுமே செய்யலாம், இன்றும் செய்யலாம். இன்று வந்து 16/7/2026 வியாழக்கிழமை, இன்றும் செய்யலாம், அடுத்த வரையின நாட்களும் செய்யலாம். சரியா நேர்களே, 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16லிருந்து ஜூலை 23 வரைக்கும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் செய்ய முடியல சார் அப்படின்னா அடுத்த வரையின நாட்களும் செய்யலாம். ஆனால் அது செய்யும்போது ஒரு காரியம் பண்ணணும். அந்த காரியத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. சரியா ரைட் நேர்களே. இப்போ இந்த நாட்கள், அந்த காரியத்தை நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த நாட்கள், இந்த நவராத்திரி நாட்கள் வந்து ஆன்மீக ரீதியாக ஆழ்ந்த விழிப்புணர்வு இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் அகரும். சில பேருக்கு மனசுக்குள்ளே எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அதை செஞ்சால் இப்படி இருக்குமோ, இதை செஞ்சால் அப்படி ஆயிருமோன்னு நிறைய பேர் சில காரியங்களை வந்து அதனாலே தள்ளி போட்டுட்ருப்பாங்க. சில பேருக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், யார் வரலைன்னா என்ன பண்ண முடியும், இவங்கெல்லாம் உதவி பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும், இப்படிலாம் யோசிச்சுட்டு அதை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. இது தான் எதிர்மறை எண்ணங்கள்பாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு அகத்தூய்மை கிடைக்கும், மனசுக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கும். சரியா, எல்லா காரியத்துக்குமே வந்து மனதில் தெளிவு இருந்தால் தாங்க கரெக்டாக முடியும். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி மன தெளிவு இருந்தால் தான் அந்த காரியத்தை வந்து நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், அந்த காரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக கை நகர்த்த முடியும். ஸோ மன தெளிவு இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு பொக்கிஷமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு உகந்த நேரம் இப்போ வந்திருக்குது. அதுபோல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பக்தியோடு ரகசிய விருப்பங்களை சில பரிகாரங்கள் மூலம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மனதுக்குள்ளே இருக்கிற சில ரகசியம், சில பேருக்கு மனசுக்குள்ளே சில எண்ணங்கள் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. சரியா, அப்படி வெளியே சொல்ல முடியாத எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணிங்கன்னா, இல்லைன்னா அம்மனை வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த எண்ணங்கள்லாம், மனதுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள்லாம் நிறைவேறும், நல்லபடியாக முடியும். சரி சார், வீடியோ போட்டுகிட்டே இருக்க, விஷயத்துக்கு வா அப்படின்னீங்கன்னா விஷயத்துக்கு வரேன். என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த வரையின நாட்கள் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கும்பிடலாம். வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிழமைக்குள்ளே ஓரையை எடுத்துக்கோங்க. காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். இப்போ இன்றைக்கி வேலைக்கிழமை 16/7/2026 ஆணி 32 வேலைக்கிழமை. இன்று இரவு 8 to 9 கூட செய்யலாம், குரு ஓரையிலே செய்யலாம். வீட்டில் வந்து அம்மன் படம், தேவி கருமாரி அம்மன் படம், சில பேர் வந்து துர்க்கை அம்மன் படம்லாம் வைக்க மாட்டாங்க. கருமாரி அம்மன் படம் வைக்கலாம், சமயபுரத்து மாரியம்மன் படம் வைக்கலாம், இருக்கங்குடி மாரியம்மன், தாயமங்கலத்து மாரியம்மன், மாங்காடு மாரியம்மன், இப்படி அம்மன் படத்தை வைக்கலாம். பிரசித்தி பெற்ற அம்மன் படத்தை வீட்டில் வச்சுக்கலாம். விநாயகர் படம் வைக்கலாம். மிதுன ராசிக்கு தூய்முக விநாயகர் படத்தை வைக்கலாம். அதுபோக சிவன் படம், முருகப்பெருமான் படம் வைக்கலாம். ஸோ சிவன் குடும்பத்தில் இருக்கிற தெய்வங்களை வைக்கலாம், பரிவார தெய்வங்களை வைக்கலாம், வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணலாம். இப்போ தான் இந்த வீடியோனுடைய முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம், கோர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த கருப்பு கயிறு இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கயிறு என்ன, கையில் கட்டுற கயிறு தான். சரியா, கருப்பு கையில் கட்டுற கயிறு கடையிலே கிடைக்கும். காசு கயிறுன்னு கேட்கலாம், கோயில் சன்னதியில் கிடைக்கும், கோயில் வாசலில் கிடைக்கும், இல்லைன்னா சில பெட்டி கடையிலே இருக்கும். சார் அது கிடைக்கல அப்படிங்கன்னா அரஞ்சான் கட்டுற கயிறும் எடுத்துக்கலாம். சரியா, இது வந்து ஒரு வழிபாடுக்கு செய்கிறது தான், இதை நம்ம கையில் கட்ட போகிறது கிடையாது, வச்சு பூஜை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு வீடியோ தலைப்பு அப்படி தான் நான் போடுவேன். சரியா நேர்களே, இந்த வீடியோவுக்கு தலைப்பு அப்படி தான் போடுவேன். கருப்பு கயிற்றை இப்படி வைத்து சாமி கும்பிடுங்கள், மனம் நினைத்ததை சாதிப்பீர்கள். நல்ல நேரம் வந்தாச்சு, கருப்பு கயிறை இப்படி வைத்து சாமி கும்பிடுங்கள், அப்படி தான் போடுவேன் நான். நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். சரியா, இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ராஜயோகங்கள்லாம் கிடைக்கும். ரைட் சார், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த வரையின நாட்களில் இரவு 8 to 9 உட்காந்துக்கோங்க. பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு கருப்பு கயிறு வாங்கி அதை வந்து 9 முடிச்சு போடணும். பூஜை பண்ணுறது உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டில் உங்கள் சௌகரியம் எப்படி இருக்கோ அது மாதிரி பூஜை பண்ணுங்கள். சரியா, உங்கள் வழக்கமாக உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. பித்தளை தாம்பூலத்தில் தேங்காய் பழம் வச்சு, தேங்காய் இல்லைன்னா பழம் வைக்கலாம், 2 பழம், 2 வெத்தலை, 2 பாக்கு, இந்த கயிறு வச்சு பித்தாளை தட்டில் தான் வைக்கணும். எவர் சில்வர் தட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பித்தாளை தட்டு அல்லது தாமரை தட்டு, அதில் அந்த கருப்பு முடிச்சு போடணும். சார் எங்கள் வீட்டில் இதெல்லாம் இல்லை சார்னா சில்வர் தட்டை வச்சுக்கோங்க. சரியா, ஆபத்துக்கு பாவம் இல்லை. சிலர் வீட்டில் பித்தாளை தட்டுலாம் இருக்காது, ஆனால் செய்யணும்னு நினைப்பாங்க, அதுக்காக போய் கடைக்கெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து சில்வர் தட்டையே வச்சுக்கோங்க. அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பூசிச்சிருங்க. சரியா பேர் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. தட்டு விளிம்பில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் காரியத்தை பண்ணுங்கள். கருப்பு கயிறை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிச்சு போடணும். 9 முடிச்சு போடணும். 9 நவக்கரங்களுக்குமே 9 முடிச்சு போடணும். ஒவ்வொரு நவக்கரங்களை நினச்சி நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அப்படி முடிச்சு போடும்போது உங்கள் மனசுக்குள்ளே உள்ளதை நீங்கள் சொல்லணும். சரியா, மனசுக்குள்ளே உள்ள அந்த எண்ணங்கள், ரகசியங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சி சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்யணும். அதே நேரத்தில் வந்து 9 நவக்கரங்களையும் செய்யணும்.
நவகிரகங்களையும் நினச்சிக்கணும். ஓம் சூரிய பவனை போற்றி, சந்திர பவனை போற்றி, அங்கார பவனை போற்றி, புதன் பவனை போற்றி, குரு பவனை போற்றி, சுக்கிர பவனை போற்றி, சனீஸ்வர பவனை போற்றி, ராகு பவனை போற்றி, கேது பவனை போற்றி. ஒவ்வொரு முடிச்சுக்குமே அந்த கிரகங்களை சொல்லணும். இப்போ வந்து சொல்லிவிட்டு 9 முடிச்சு போடுறீங்க. அதை தாம்பலத்தில் வச்சு அப்படியே நமஸ்காரம் பண்ணுறீங்க. உங்கள் கோரிக்கையெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் மனதுக்குள்ளே உள்ள எண்ணங்கள், மனசில் நினச்ச எண்ணங்கள், குறிப்பாக இந்த ரகசிய எண்ணங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுருப்பீங்க. அது என்ன எண்ணங்களோ அதை இப்போ நீங்கள் சொல்லலாம். தெய்வத்துக்கிட்ட அதை சொல்லலாம். இதை வீட்டில் வச்சு நீங்கள் செய்யலாம். சரியா நேரில் வீட்டில் வச்சு செஞ்சுட்டு பத்தி சூடம்லாம் காட்டிட்டு அந்த கயிறை என்ன பண்ணுறீங்கன்னா அம்மன் போட்டாக்கிட்ட வச்சுருங்க. வீட்டில் பூஜை அறையில் அம்மன் போட்டா இருக்குல்ல, அதுக்கு அடியில் வச்சுருங்க. 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கட்டும். சரியா 23/7/2026 வரைக்கும் பூஜை ரூமில் இருக்கட்டும். ஆடி 7ஆம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கட்டும். அடுத்து 24ஆம் தேதி அதை எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. ஓடுற தண்ணியில் போட்டாலும் சரி, தெப்பக்குளம், கம்மா, கிணறு எதில் இருந்தாலும் போட்டாலும் சரி. சார் இதெல்லாம் இல்லை சார் அப்படின்னா மரத்துக்கடியில் போட்டுருங்க. வேப்ப மரம், ஆலமரம், புங்க மரம், அரச மரம், இந்த மரத்துக்கடியில் அந்த கயிறை போட்டு மூடி விட்டுருங்க. கொஞ்சம் மண்ணை தோண்டி போட்டு மூடி விட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. இதை செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் நேயர்களே. அந்த அன்னை துர்க்கையம்மன், தேவி கர்மாரியம்மன், அந்த சக்தியின் அருளால் இந்த நவகரங்கள் கட்டுப்பட்டு உங்கள் ரகசிய எண்ணத்துக்கு வலுவூட்டும். இந்த ரகசிய எண்ணங்கள் வந்து பலிக்கும். ஆனால் நல்ல எண்ணமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் வந்து பிறரை பாதிக்காமல் இருக்கணும். அர்த்தமுள்ள ஆசையாக இருக்கணும். உங்களுடைய வேண்டுதல் வந்து ரீசனபிளாக இருக்கணும், மீனிங்காகவும் இருக்கணும். பிறரை கெடுக்கணும், பிறர் சொத்தை அபகரிக்கணும், அடுத்த பொருளுக்கு ஆசைப்படணும், நமக்கு விருப்பமில்லாத பிள்ளையை கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய ரகசியமெல்லாம் இருக்குது. நல்ல ரகசியமாக இருக்குது, கெட்ட ரகசியம் இருக்குது. ஸோ நல்ல காரியத்தை தான் யூஸ் பண்ணணும். பொதுவாக தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, கோயிலில் கும்பிட்டாலும் சரி, வீட்டில் கும்பிட்டாலும் சரி, நல்லதை நினச்சி வழிபாடு பண்ணால் தான் தெய்வம் கேட்கும். கெட்டதை நினச்சோம்னா துர்தேவதைகளுடைய ஆசீர்வாதம் கிடச்சிரும். சரியா? துர்தேவதைகள் வந்து உங்களை சுற்றி வர ஆரம்பிச்சிடும். கெடுவான் கேடு நினைப்பான். அதனால் கெடுதலை பற்றி நினைக்கக்கூடாது, நல்ல காரியத்தை பற்றி நினைக்கணும். இதை நீங்கள் வீட்டில் வச்சு செய்யலாம். சார் வீட்டில் கொஞ்சம் சரியில்லை சார், கூட்டமாக இருக்குது, ஃப்ரீயாக இல்லை, இயல்பாக இல்லை அப்படின்னா கோயிலில் போய் கும்பிடலாம். கோயிலும் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த சன்னதிக்கு முன்னாடி ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இந்த கருப்பு கயிறை கொண்டு போய் ஒவ்வொரு கிரகங்களை நினச்சிட்டு அப்படி முடிச்சு போடுங்க. உங்கள் வேண்டுதலையும் சொல்லுங்கள். அம்மனை கும்பிட்டுட்டு கயிறை கொண்டு வந்துடுங்க. சரியா? கயிறை வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபோட்டோ கடையில் வச்சுருங்க. சரியா? அதனால் இந்த கருப்பு கயிறில் 9 முடிச்சு போடுறது வீட்லேயும் போடலாம், கோயிலில் அம்மன் சன்னதிலையும் போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இதில் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. சரியா? இதில் தோசை தீட்டு எதுவுமே கிடையாது. வீட்லேயும் பூஜை அறையிலும் செய்யலாம், கோயிலில் அம்மன் சன்னதியிலும் செய்யலாம். ஓகே நேயர்களே, இது செய்கிறதுனால என்ன சார் பலன்கள் மிதுன ராசிக்கு, அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். பொதுவாக 9 கிரகங்களுமே வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் மிதுன ராசிக்கு. சூரியன் முடிச்சு போடுறதுனால தைரியமாக இருப்பீங்க, துணிவே துணை, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அப்பாவுக்கு நல்லாயிருக்கும். உங்களோட பெற்ற அப்பா வழி ஒரு முறையில் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு சூரியன் ராசியில் தான் இருக்கிறார். அடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். அடுத்த வரையும் நாட்களில் வந்து குடும்பத்தில் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். சரியா? ஏனிங் நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவருக்கு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படும். குடும்பத்தில் ஆண்கள் மூலம் வருமானம் வரும். அடுத்த வரையும் நாட்களில் குரு சூரியன் சேர்ந்து குரு சிவராஜ் யோகம் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால சூரியன் அப்பல்கற்ற யோகராக நல்ல பலன்கள் கொடுப்பார். அடுத்து சந்திரன் முடிச்சு ராசிக்கு 2 கூடியவன். குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் பெண்கள் நல்ல விதமாக இருப்பாங்க. இப்போ சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. சரியா நேரில் இன்றைக்கு வந்து வளர்பிறை துவிதிய திதி நல்லாயிருக்கும். இன்னும் அடுத்த வரைகின்ற 13 நாட்களுக்கு வளர்பிறை சந்திரனாக தான் இருப்பார். ஸோ சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வரும். பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், இப்படி பாடகர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து செவ்வாய் வந்து ஆகாத கிரகம் தான் மிதுன ராசிக்கு. இருப்பினும் மிதுன ராசியில் சில லக்கணத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய் ஆகுவார். எந்த லக்கணத்துக்கு சார் அப்படின்னா மேசம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், சிம்மம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய் ராஜயோகாதிபதியாக இருப்பார். இப்போ வந்து செவ்வாய் வந்து இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். விரைய இருக்க தான் செய்யும். உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும், விரைய இருக்க தான் செய்யும். அதுபோக லாபம் குறையும். சரியா? 11 கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறனால லாபம் ப்ராஃபிட் வந்து முழுசாக வராது, கன்சாலிடேட்டாக வராது. வர்றதிலே பாதி நின்றுக்குறோம். ஸோ என்ன டிபிட் ஆகும், முழுமையாக வராது. லாபம் பிட்டுப்பிட்டாக வரும். இப்போ நீங்கள் செவ்வாய் வழிபாடு பண்ணிங்கன்னா லாபம் முழுமையாக இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோக ரீதியாக அலைச்சல் குறையும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இப்போ பொதுவாக சொல்கிறேன், செவ்வாய் எடுத்துக்கிறேன் நான். செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு 6, 11 கூடியவர் தான். அதே செவ்வாய் நீங்கள் மிதுன ராசியில் சில லக்கணத்தில் பிறக்கிறீங்க, தனுசு லக்கணத்தில் பிறக்கிறீங்க, நல்லாயிருக்கும். மிதுன ராசி தனுசு லக்கணம் நல்ல அமைப்பு தான். சந்திரன் வந்து லக்கணத்தை பார்ப்பார், நல்ல அமைப்பு தான். சரியா? தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேருந்து லக்கணத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான்.
அந்த அமைப்பின்படி பார்த்தோம்னா தனுசு லக்கணத்துக்கு மிதுன ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதியாக வருவார். 5 12 கூடியவனாக வருவார். ராசிக்கு 6 11 கூடியவனாக வருவார். ஸோ எப்படி வரும்னா 5 6 11 12 சரியா. 5 பஞ்சமஸ்தானம், 6 ரணருண ரோகஸ்தானம், 11 லாபஸ்தானம், 12 விரயஸ்தானம். இதில் வந்து 6 தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், 12 கூட பெரிய விஷயம் கிடையாது. ஸோ 5 11 12 நல்ல ஆதிபத்தியம் தான். ஸோ மிதுன ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து 100க்கு 75% நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா. நான் எதுக்கு இதை இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கிரகமுமே வந்து மிதுன ராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். இப்போ செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு தனுசு லக்கணத்துக்கு இந்த பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்துட்டீங்க, மிதுன ராசி மீன லக்கணம் நல்ல அமைப்பு தான், ஒரு கேந்திரம் தான். இப்போ 4 சந்திரன் திக்பலம் போடுவார். மீன லக்கணத்துக்கு மிதுன ராசிக்கு நல்ல அமைப்பு தான். 5 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிற அருமையான அமைப்பு. ஸோ மிதுன ராசி மீன லக்கணத்தை பிறக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும். சந்திரன் மட்டும் ஒளிச்சந்திரன் இருந்தாலும் சூப்பர். இப்போ அவங்களுக்கு செவ்வாய் எப்படி பலன்கள் கொடுப்பார் அப்படின்னா, ராசிக்கு 6 11 கூட வருவார், லக்கணத்துக்கு வந்து 2 9 கூட வருவார். சூப்பராக இருக்கும். 2 9 11 3மே நல்ல ஆதிபத்திய விசேஷம். பணம், யோகம், லாபம் 3மே இருக்கும். ஸோ மிதுன ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பார். ராசிக்கு தான் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார், ஆனால் சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நல்ல பலன்கள் கொடுப்பார். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுமே கொடுக்கும். இப்போ சுக்கரன் எடுத்துக்கோங்க, சுக்கரன் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 5 12 கூடியவன் வருவார், பஞ்சமாதிபதி விரையாதிபதி வருவார். இதே சுக்கரன் நீங்கள் வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, மிதுன ராசி கும்ப லக்கணம் சூப்பர் நல்ல அமைப்பு. கும்ப லக்கணம் மிதுன ராசி பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். கும்ப லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து 4 9 கூடியவன் வருவார். சுகஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி, ராஜயோகாதிபதி வருவார். ஸோ ஒரு கல்ல 2 மாகா. மிதுன ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் சூப்பரான பலன்களை கொடுப்பாரு, நல்ல பலன்களை கொடுப்பாரு, ராஜயோகத்தை வாரி வழங்குவார். ஸோ சுக்கரை முடிச்சு போடும்போது அந்த பலன்கள் கூடுதலாக வரும். ஸோ லக்கண ரீதியாக ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் அதுக்கேற்ற மாதிரி பலனை கொடுக்கும். சரியா நேர்களே. செவ்வானா அவர் சம்மந்தப்பட்ட லக்கணத்துக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷத்தை செய்வார். சுக்கரனா அவர் சம்மந்தப்பட்ட லக்கணத்துக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷத்தை செய்வார். சரி நேர்களே. இப்போ வந்து செவ்வாய் நினச்சி முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்தியோகம் நல்லாயிருக்கும், அலைச்சல் திருச்செல்லாம் நல்லபடியாக இருக்கும், லாபம் நல்லாயிருக்கும், மூத்த சகோதர வழியில் நல்லபடியாக இருக்கும், சகோதரருடைய இணக்கம் இருக்கும், விவசாயம் பலிதமாகும், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராணுவ நேட்டிவில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புதன் நல்ல பலன்கள் கொடுப்பார். ராசிநாதன் புதன் வந்து 1 4 கூடியவன் தான் நல்ல பலன்கள் கொடுப்பார். சரியா. தாய் அன்பு நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும், உயர்களில் நல்லபடியாக வரும். அதே நேரத்தில் வந்து நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. இப்போ ராசியில் இருக்கிறதுனால நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. அடுத்து வந்து குரு வந்து ராசிக்கு 7 10 கூடியவர் தான், நல்லா அமைப்பாக கொடுப்பாரு. சரியா. கர்மம் காரியம் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்தந்த முடிச்சு போடும்போது அந்த கிரகத்தை நினைக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட் வரும். இந்த கிரகங்கள் ஜனனா ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து வந்து சனி பகவான் 8 9 கூடியவர் தான், ராசிக்கு அட்டமாதிபதி தான், வாக்கியாதிபதி தான், நல்ல பலன்களை கொடுப்பாரு. தூரதேச அமைப்பை கொடுப்பாரு, திடீர் ரசித்தை கொடுப்பாரு, அப்பா வழியில் உறவை கொடுப்பாரு, சொத்து பத்து பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பார், நல்ல ஒரு ஆன்மீக பற்றை கொடுப்பாரு சனி பகவான். அடுத்து ராகு பகவான் முடிச்சு போடுறது வந்து நல்லதான், யோககாரகன் ராகு. மிதுனத்துக்கு பொதுவாக ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேரில் யோகம் இருக்குது. இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்பா வழி ஒரு முறை நல்லாயிருக்கும், நல்ல ஆலய திருப்பணி நல்லாயிருக்கும், நல்ல கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க, நல்ல ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கும். கேது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரியா. சூரியன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். 3ஆம் இடத்துல இருக்கனால அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள், அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல்வாதிகள் நல்ல ஒரு ஃபோர்ஸாக உத்துவமாக வேலை வைப்பீங்க. நான் பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தால் அந்த லக்கணத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இருந்தாலும் 9 கிரகங்களுமே வந்து மிதுன ராசிக்கு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இந்த 9 முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு ப்ரே பண்ணுங்கள். ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுங்க. சரியா நேரில். அது சும்மா ஒரு ஓரமாக அம்மன் படத்துக்கு கீழே இருக்கட்டும். 24ஆம் தேதி அதை எடுத்து நான் சொன்ன இடத்துல நீங்கள் போட்டுருங்க, டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது என்ற நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். இந்த குப்த நவராத்திரி, இந்த ரகசிய நவராத்திரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாமல்ல இறைவன் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு வேண்டிய நாளில் இந்த காரியம் அம்மனை வச்சு செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும், அம்மன் அருள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் மிதுனராசி நேயர்களுக்கு மிருகசீரிஷம் சித்திரை புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் ஈடுபடி வாழ்க நிறைந்தவளை பெறுக. இது பூஜை பண்ணுற அன்றைக்கி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். சரியா. இப்போ இன்றைக்கி பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். பூஜை பண்ணி முடிச்ச பின்னாடி நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடாது. அது என்றைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. மற்ற நாள்லாம் சாப்பிட்டுக்கலாம். கயிறு வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம். சரியா. அதுக்காகலாம் நீங்கள் அடுத்த வரைக்கும் நாட்கள்லாம் சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஏன்னா ஆடி மாதம் எல்லோரும் சாப்பிடுவாங்க, மட்டன் எடுப்பாங்க. ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாகவே இந்த தலை ஆடி நடு ஆடி அப்படின்னு சொல்லிட்டு விருந்து கால் வருவாங்க. ஆடி மாதம் எல்லாமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் அந்த சந்தேகத்தெல்லாம் கேட்பாங்க. நம்ம ஆளுக்கு திடீர் சந்தேகம் வரும், ஃபோன் பண்ணிலாம் கேட்பாங்க என்கிட்ட.
சார் நீங்கள் இந்த பூஜையை சொல்லிட்டீங்களா சார், அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படிம்பாங்க. 2 இருக்கக்கூடாது. பெண்கள் வந்து சுத்தமாக இருக்கணும், தூரம் இல்லாமல் இருக்கணும், வீட்டுக்கு வழக்கமாக இல்லாமல் இருக்கணும், அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். ஒரு நாள் பூஜை பண்ணிவிட்டு கயிறு வீட்டில் இருந்தாலும் இருக்கட்டும், சரியா? அதை எடுத்து நீங்கள் வெளியே போகிற அன்றைக்கி கூட இன்னும் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து அன்றாட செய்கிறது, சரியா? சில பேர் நான்வெஜ் சாப்பிடாமலே இருக்க மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடலைன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கவிச்சு சாப்பிட்டு தான் ஆவாங்க. அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் உங்களால் முடியலன்னா வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு சாமி கும்பிட சொல்லுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, எல்லோரும் செய்யணும் கிடையாது. நான் எதையும் திணிக்க மாட்டேன். விருப்பம் இருந்தால் செய்யுங்க. இந்த குப்த நவராத்திரிங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு, நல்ல ஒரு வழிபாடு கால அமைப்பு, சரியா? இந்த பிரபஞ்சத்தில் இந்த நேரம் வந்து நல்ல விதமாக வழிபாடு இருக்குது, ரகசிய வழிபாட்டுக்கு. அந்த ரகசிய வழிபாட்டுக்கு உங்கள் ரகசிய எண்ணங்களை நீங்கள் வந்து தெய்வத்தின் பூஜையில், தெய்வ வழிபாட்டில் அதை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும். அதுக்கு தான் அந்த கருப்பு கயிறில் முடிச்சு போடுறது. வாழ்த்துக்கள், நன்றி, நல்லதே நடக்கட்டும்.